வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். பருவநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்துவதில் வளரும் நாடுகளுக்கான நிதி ஆதாரங்கள் தார்மீக ரீதியில் அமைதல் அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுச்சேரியில் புதிதாக வாங்கப்பட்டுள்ள 25 மின்சார பேருந்துகளை இன்று துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் கொடியசைத்து தொடக்கி வைத்தனர். வங்கக்கடலில் உருவாகியுள்ள மோன்தா புயல் தீவிர புயலாக வலுப்பெற்று நாளை மாலை மற்றும் இரவில் காக்கிநாடா அருகே ஆந்திர கரையை கடக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புயல் நிலவரங்களை எதிர்கொள்ள ஆந்திரா மற்றும் ஒடிசா மாநிலங்களிலும் புதுச்சேரியின் ஏனாம் பகுதியிலும் பல்வேறு அரசு துறைகள் முற்றிலும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. இனி விரிவான செய்திகள். பருவநிலை நீதி என்பதை இந்தியா தார்மீக கடமையாகவும் பருவநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்துவதற்கான உலகளாவிய செயல்பாடுகளின் மைய புள்ளியாகவும் கருதுவது குறித்து மத்திய அமைச்சர் திரு பூபேந்திர யாதவ் எழுதியுள்ள கட்டுரை ஒன்றை பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொண்டுள்ளார். பருவநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்துவதற்கான மானியங்கள் மற்றும் நிதி ஆதாரங்கள் வரலாற்று ரீதியில் பிரச்சனைக்கு யார் காரணம் என்பதை கண்டறிந்து வளரும் நாடுகளுக்கு நீதி வழங்கும் வகையில் அமைதல் அவசியம் என்றும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 23 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு மூலம் வாங்கப்பட்டுள்ள 25 மின்சார பேருந்துகளை இன்று துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் கொடியசைத்து தொடக்கி வைத்தனர். மறைமலை அடிகள் சாலையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள இ-பஸ் டெப்போவில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம், மாநிலங்களவை உறுப்பினர் திரு செல்வகணபதி, தலைமைச் செயலர் டாக்டர் சரத் சௌகான், போக்குவரத்து துறை செயலர் டாக்டர் முத்தம்மா, புதுச்சேரி ஸ்மார்ட் சிட்டி மேம்பாட்டு நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி திரு யாசின் சௌத்ரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் போது ஸ்மார்ட் நகர மேம்பாட்டு நிறுவனத்தின் நிதி மூலம் வாங்கப்பட்டுள்ள 38 ரிக்ஷாக்களும் கொடியசைத்து தொடக்கி வைக்கப்பட்டன. ஆட்டோ சவாரிக்கான முன்பதிவு செயலியும் வெளியிடப்பட்டது. துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் இந்நிகழ்ச்சியில் பேசுகையில், பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியது போல புதுச்சேரியை பெஸ்ட் புதுச்சேரியாக மேம்படுத்துவதில் முக்கிய அத்தியாயமாக இந்நிகழ்ச்சி அமைந்திருப்பதாக கூறினார். இது புதுச்சேரி நகரின் சுற்றுச்சூழலை மேம்படுத்துவதில் முக்கிய நடவடிக்கையாகவும் அமையும் என்று அவர் தெரிவித்தார். ஸ்மார்ட் நகர திட்டத்தின் கீழ் புதுச்சேரியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு பணிகள் புதுச்சேரியை முன்மாதிரி பசுமை நகரமாக மேம்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். துணைநிலை ஆளுநர் மேலும் கூறுகையில், இந்த நிகழ்ச்சி வெறும் பேருந்து சேவை தொடக்க நிகழ்ச்சி மட்டுமல்ல, புதுச்சேரி நகரத்தின் சுற்றுச்சூழலை பாதுகாக்க நாம் எடுக்கும் ஒரு உறுதியான நடவடிக்கை. மத்திய அரசின் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதுச்சேரியில் இதுவரை மொத்தம் 620 கோடி மதிப்பிலான 82 ஸ்மார்ட் சிட்டி திட்டங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருக்கிறது. அதில் 50% 310 கோடியும் தரப்பட்டு விட்டது. அதில் இதுவரை 72 பணிகள் முடிக்கப்பட்டு இருக்கிறது. மீதமுள்ள 10 பணிகள் முடியும் தருவாயில் இருக்கிறது. முதலமைச்சர் திரு ரங்கசாமி இந்நிகழ்ச்சியில் பேசுகையில், புதுச்சேரியில் புதிதாக இயக்கப்படும் மின்சார பேருந்துகள் நகரத்தின் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையிலும் பொதுமக்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களின் நீண்டகால கோரிக்கைகளை நிறைவேற்றும் வகையிலும் அமைந்திருப்பதாக கூறினார். புதுச்சேரியில் மொத்தம் வாங்கப்பட உள்ள 100 மின்சார பேருந்துகளில் தற்போது வாங்கப்பட்டுள்ள 25 பேருந்துகள் போக எஞ்சிய 75 பேருந்துகள் விரைவில் வந்து சேரும் என்று அவர் தெரிவித்தார். முதலமைச்சரின் உரையிலிருந்து ஒரு பகுதி. மாண்பு பாரத பிரதமர் அவர்கள் நமக்கு பொலிவுறு நகர திட்டத்தின் கீழ் நிதி உதவி அளித்து பல ஆலோசனைகளை வழங்கியிருந்தார்கள், அறிவுறுத்தியிருந்தார்கள். அதனுடைய அடிப்படையில் நம்முடைய புதுச்சேரி மாநிலம் பொலிவுறு நகர திட்டத்தின் வாயிலாக பல பணிகளை செய்து கொண்டிருக்கிறது. அதில் ஒன்று புதிய பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும் என்பது. குறிப்பாக புகையில்லாத, காற்று மாசுபடுத்தப்படாத பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும் என்பது நம்முடைய எண்ணம். அதற்கான நிதி ஒதுக்கி கொடுக்கப்பட்டது. இ-பஸ் டெப்போவில் நடைபெற்ற நிகழ்ச்சியை தொடர்ந்து ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை அருகே புதிதாக அமைக்கப்பட்டுள்ள பயணிகளுக்கான ஸ்மார்ட் நிழற்குடையை துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் ஆகியோர் திறந்து வைத்தனர். புதுச்சேரியில் தற்போது வாங்கப்பட்டுள்ள 25 மின்சார பேருந்துகளில் 10 ஏசி பேருந்துகளும் 15 ஏசி அல்லாத பேருந்துகளும் அடங்கும். இதில் 2 ஏசி பேருந்துகளும்
15 ஏசி அல்லாத பேருந்துகளும் ஏற்கனவே உள்ள பிஆர்டிசி வழித்தடங்களில் நிறுத்தப்பட்ட டீசல் பேருந்துகளுக்கு பதிலாக இயக்கப்படும். எஞ்சிய 8 ஏசி பேருந்துகள் நகரின் முக்கிய சுற்றுலா தலங்களுக்கு இடையில் இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹைதராபாத்தைச் சேர்ந்த ஈவே டிராவல்ஸ் தனியார் நிறுவனம் ஒப்பந்த அடிப்படையில் இப்பேருந்துகளை இயக்க தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. 12 ஆண்டுகளுக்கான இந்த ஒப்பந்தத்தின் கீழ் புதுச்சேரி அரசு கிலோமீட்டர் அடிப்படையில் இந்நிறுவனத்திற்கு ஊதியம் வழங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மின்சார பேருந்துகளுக்கு மின் ஊட்டம் வழங்குவதற்கான சார்ஜிங் வசதிகளையும் ஈவே நிறுவனம் இ-பஸ் டெப்போவில் உருவாக்கி உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். தென்மேற்கு மற்றும் அதை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இன்று சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கே சுமார் 520 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ள மோன்தா புயல் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை காலை தீவிர புயலாக வலுப்பெறக்கூடும் என்றும், நாளை மாலை மற்றும் இரவில் மசூலிப்பட்டினம் கலிங்கப்பட்டினம் இடையில் காக்கிநாடா அருகே ஆந்திர கரையை கடக்கக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தீவிர புயல் கரையை கடக்கும் போது அதிகபட்சம் மணிக்கு 110 கிலோமீட்டர் வரையிலான வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய தினம் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரியிலும் கனமழை பெய்யக்கூடும் என்றும், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகமுள்ள தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மோன்தா புயல் மற்றும் கனமழை நிலவரங்களை எதிர்கொள்ள ஆந்திர பிரதேஷ் மற்றும் ஒடிஷா மாநிலங்களிலும் வட தமிழக மாவட்டங்களிலும் அனைத்து துறைகளும் முற்றிலும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. ஆந்திரத்தை ஒட்டியுள்ள புதுச்சேரியின் ஏனாம் பகுதியில் மோன்தா புயல் நிலவரங்களை சமாளிப்பதற்கான தயார் நிலை குறித்து மண்டல நிர்வாக அதிகாரி திரு அன்கித் குமார் இன்று அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். உதவி மீட்புப் பணிகளை மேற்கொள்வதற்காக விசாகப்பட்டினத்திலிருந்து 28 பேர் அடங்கிய தேசிய பேரிடர் நிர்வாக படைக்குழு ஒன்றும், புதுச்சேரியிலிருந்து 40 பேர் அடங்கிய IRB குழு ஒன்றும் ஏனாம் சென்று சேர்ந்துள்ளன. ஏனாமில் சாவித்திரி நகர், கிரையம்பேட், தரியல் திப்பா உட்பட 18 இடங்களில் புயல் பாதுகாப்பு மையங்கள் அமைக்கப்பட்டு பாதிப்பு வாய்ப்பு அதிகமுள்ள இடங்களில் 6 ஜெனரேட்டர்களும் நிறுவப்பட்டுள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடியால் அறிவிக்கப்பட்டு கடந்த செப்டம்பர் 22ஆம் தேதி முதல் அமலாகும் GST சேமிப்பு உற்சவம் சமூகத்தின் அனைத்து பிரிவு மக்களுக்கும் பயனளித்து வருகிறது. அடுத்த தலைமுறை GST சீர்திருத்தங்களால் ஜம்மு காஷ்மீரில் பொருளாதாரம் எப்படியெல்லாம் ஊக்கம் பெறுகிறது என்பது குறித்து ஒரு செய்தி தொகுப்பு. புதிய GST சீர்திருத்தங்களின் கீழ் கைவினை, சுற்றுலா போன்ற பல்வேறு துறைகளுக்கு வரி குறைப்பு அறிவிக்கப்பட்டுள்ளதால் குறிப்பாக ஜம்மு காஷ்மீரில் முக்கிய பலன்கள் ஏற்பட்டுள்ளன. ஜம்மு காஷ்மீரின் புகழ்பெற்ற பஷ்மினா சால்வைகள் மற்றும் தரை விரிப்புகள் மீதான GST 12% இருந்து 5% குறைக்கப்பட்டுள்ளதால் இப்பொருட்களின் தயாரிப்பில் ஈடுபட்டுள்ள பெரும் எண்ணிக்கையிலான நெசவாளர்கள் மற்றும் கைவினை கலைஞர்களின் வாழ்வாதாரம் வலுப்பெற்றுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் முக்கிய உற்பத்தி பொருட்களில் ஒன்றான பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட பாதாம் பருப்பு 12% வரி அடுக்கில் இருந்து 5% அடுக்கிற்கு மாற்றப்பட்டுள்ளதால் இத்துறையினரும் ஊக்கம் பெற்றுள்ளனர். 7,500 ரூபாய் வரையிலான ஹோட்டல் அறை வாடகை மீதான GST 5% குறைக்கப்பட்டுள்ளதால் ஜம்மு காஷ்மீருக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து உள்ளூர் வர்த்தகம் மற்றும் வேலைவாய்ப்புகள் பெருக வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. லஞ்ச ஒழிப்பு வாரத்தை ஒட்டி புதுச்சேரி அரசின் தலைமை செயலகத்தில் இன்று நேர்மைக்கான உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தலைமைச் செயலர் டாக்டர் சரத் சௌஹான் உறுதிமொழியை வாசிக்க தலைமைச் செயலக ஊழியர்கள் அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். தொடர்ந்து அரசு செயலர் திரு கேசவன் தலைமையில் தமிழிலும் நேர்மைக்கான உறுதிமொழி ஏற்கப்பட்டது. காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் துணை ஆட்சியர் திரு செந்தில்நாதன் தலைமையில் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் நேர்மைக்கான உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பருவநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்துவதில் வளரும் நாடுகளுக்கான நிதி ஆதாரங்கள் தார்மீக ரீதியில் அமைதல் அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்.
புதுச்சேரியில் புதிதாக வாங்கப்பட்டுள்ள 25 மின்சார பேருந்துகளை இன்று துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் கொடியசைத்து தொடக்கி வைத்தனர். வங்கக்கடலில் உருவாகியுள்ள மோன்தா புயல் தீவிர புயலாக வலுப்பெற்று நாளை மாலை மற்றும் இரவில் காக்கிநாடா அருகே ஆந்திர கரையை கடக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புயல் நிலவரங்களை எதிர்கொள்ள ஆந்திரா மற்றும் ஒடிஷா மாநிலங்களிலும் புதுச்சேரியின் ஏனாம் பகுதியிலும் பல்வேறு அரசு துறைகள் முற்றிலும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.